இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இந்த மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ற அந்த ஒரு மதத்தை நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்பாலஜிஸ்ட். அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவு ஒண்ணு உண்டு. நீங்க ஒரு மதத்த வந்து நம்புறீங்கன்னா, அந்த மதத்த டிஃபெண்ட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் யூஸ் பிலாசபி, லாஜிக் இந்த மாதிரி பல விஷயங்கள பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய மதத்தை நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க. உங்க மத புத்தகத்தில இந்த மாரி போட்டிருக்கு அப்படின்னு நீங்க வந்து அவங்கள கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க வரலாறு இந்த மாரி பல விஷயங்கள எடுத்துட்டு வந்து, இல்லங்க இது எங்களுடைய பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு நாங்க இந்த மாரி எவிடன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் குட். அது நல்ல விஷயம். ஆனா, இந்த ஃபெய்த்த டிஃபெண்ட் பண்ற ஒரு விஷயம், அந்த ஃபெய்த் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி, அது இன்னொரு பக்கம். உங்க ஃபெய்த்த பிராக்டிஸ் பண்ற எல்லாரையும் நான் முட்டுவேன். அப்படின்ற அந்த ஒரு முட்டு ரேஞ்சுக்கு போயிறக்கூடாது அப்படின்றது முக்கியம். நீங்க ஒரு கிறிஸ்தவராகவோ, ஒரு இஸ்லாமியராகவோ, ஒரு ஹிந்துவாகவோ, இல்ல ஒரு புத்தர் என்ன மாரி நீங்க எந்த மதத்த வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா, அந்த மதம் அப்படின்றதையும் தாண்டி, அந்த மதத்த ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அவங்க ஒரு தவறு செய்றப்போ, அவங்க உங்க மதத்த வச்சு மிஸ்யூஸ் பண்றப்போ, உங்க மதத்த நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்க மதத்தில இல்லாத விஷயங்கள பிளஸ் இருக்கிற விஷயங்கள எடுத்துக்கிட்டு இவங்க அத அப்யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பெர்சனல் கெயினுக்காக, இல்ல இவங்க ஒரு ஒரு டிக்டேட்டரா மாறுறாங்கன்னா, இத இவங்க அரசியல் படுத்துறப்போ, இவங்க அப்பட்டமான ஒரு தவறு செய்றப்போ, இவங்கள டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா பெரும்பாலான அப்பாலஜிஸ்ட் இப்படி தான் பண்றாங்க. ஈரான்ல கெமனை அல்லது காமினி அப்படின்னு காமினி கிடையாது அவர் பேரு. கெமனை. கொமேனின்னு ஒருத்தர் இருந்தாரா, இவருக்கு பின்னால வந்தவர் பேர் கமெனை. கமெனை. இப்ப இவர் என்ன பண்ணாரு, 80ஸ்ல ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் அந்த நாட்டை ஒற்றை மனிதராக எலக்ஷன் கிடையாது. எலக்ஷனே இல்லாம இவரே ஒரு சர்வாதிகாரியாக இவர் ஆட்சி பண்ணியிருக்காருன்றது உண்மை. இவர இஸ்ரேல் அண்ட் யுஎஸ் போட்டதுக்கப்புறம், இவர் சோழிய முடிச்சதுக்கப்புறம், இங்க இருந்து பல பேர் அவர் இஸ்லாமியர் அப்படின்ற அந்த ஒரு காரணத்திற்காக இவர முற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். எப்பலாம் பயங்கரவாதிகள் ஒரு மக்கள் கூட்டத்த அழிக்கிறாங்களோ, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அமைதியாவாங்க, இல்லன்னா மறைச்சிருவாங்க. இல்லன்னா நம்ம அவங்கள கேள்வி கேட்டோம்னு வைங்களேன், உடனே முட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இல்லங்க இவங்கலாம் மிலிட்டன்ட்ஸ் போராளிகள் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி ஈரானுடைய அதிபராக இருந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர், அந்த சுப்ரீம் லீடருக்கு முரட்டு முட்ட வேண்டிய அவசியத்தில் வந்திருக்காங்க இன்னைக்கு உள்ள நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்கள். அப்படி முட்டுன ஒருத்தரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் பெயர் வந்து ஒமார் அப்படின்ற ஒரு நண்பர். இவரை நான் வந்து லீ டிவில பார்த்துருக்கேன். லீ டிவில அடிக்கடி இந்த டிபேட்ஸ்ல அவங்களுடைய டிஸ்கஷன்ல இவரை நான் பார்த்துருக்கேன். தெளிவாக பல விஷயங்கள இவர் பேசக்கூடியவர் தான். ஆனா ஹி இஸ் அன் அப்பாலஜிஸ்ட் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவர், அந்த நெடி ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்துல இவரு அந்த மதத்தை டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அதையும் தாண்டி அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க, இஸ்லாமை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே 100% கரெக்ட். அவங்க எல்லாருமே சரி. அவங்க பண்ற பயங்கரவாதம், அவங்க பண்ற விஷயங்கள், மக்களை அவங்க கொல்றாங்கன்னா இதை கண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அங்கே உண்டு. இவர் இப்போ ரீசெண்டா ஈரான்ல லிட்ரஸி ரேட் பத்தி இவர் போட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ஆன் இன்ஸ்டாகிராம் நீங்க எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கன்னா அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க. இப்போ இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். ஒரு 2.5 மினிட்ஸ் வீடியோ இது. இந்த வீடியோல இவர் பேசின அனைத்துமே பொய்கள். பொய்கள் அப்படின்றதையும் தாண்டி ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அதுக்கு முன்னால பின்னால பார்த்து சொல்லணும். டேட்டாவை நம்ம மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா அப்படின்ற விஷயம் கேன் ஈஸிலி பி மேனிப்புலேட்டட். ஓகே, நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் எடுத்து நீங்க ஸ்பாட்லைட் பண்ணி நீங்க காட்ட முடியும். ரொம்ப ஈஸியா காமிச்சிட்டீங்கன்னா, இப்போ டேட்டா காமிச்சிட்டா ஒண்ணு இங்க உள்ளவங்க மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. இன்னொன்னு ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்புவாங்க. இன்னொன்னு டேட்டா காமிச்சாங்கன்னா, ஓகே அப்போ டேட்டா காமிச்சா அது உண்மை அப்படின்னு நம்புவாங்க. ஆனா டேட்டா காமிக்கிறதுலயும் பிரச்சனை உண்டு. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி காட்டுறீங்க, எப்படி போர்ட்ரே பண்றீங்கன்றது முக்கியம். இவர் இப்போ என்ன பண்றாரு, இவருடைய ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றப்போ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, இங்க நிறைய இஸ்லாமோஃபோபிக் ப்ரொபகண்டா இங்க பரப்பப்படுது. இஸ்லாமோஃபோபியா அப்படின்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துறாரு. இஸ்லாமோஃபோபியா, இந்த ஃபோபியா அப்படின்ற வார்த்தையை இதுக்கு பின்னால சேர்த்துப்பாங்க இல்லையா? இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கு,
ஒரு வன்மம் இருக்கு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டுப்படைகள் ஒன்று சேர்ந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரான ஆயத்துல்லா கொமேனி அவர்களை கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதை சுத்தி எழக்கூடிய இஸ்லாமோபோபியா கருத்துக்களை, இஸ்லாமோபோபியா ப்ராபகண்டாவை உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு வருது இந்த இடத்துல. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி சென்னை டாக்கிஸ் அப்படின்ற ஒரு பேஜ்ல இந்த மீமை நான் பார்த்தேன். கொமேனியோட ஆட்சி காலத்துல இந்த விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை சொல்றாரு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமோபோபியா கருத்துக்கள் பரப்பப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஒரு காரணத்துக்காக இந்த விஷயங்களை டீபங்க் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எப்பவுமே இவங்க மட்டும் இல்லை, டிரான்ஸ்ஃபோபியா, ஹோமோஃபோபியா அப்படிலாம் இவங்க வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஃபோபியானா ஒரு டிஸார்டர். ஓகே, ஃபோபியான்றது மெடிக்கல் டேர்ம். மெடிக்கலி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு குறைபாடு இருக்கோ, ஒரு அன்யூஷுவலான ஒரு பயம். இப்போ சைனோஃபோபியான்னு ஒரு பேர் ஒன்று உண்டு. வாட் இஸ் சைனோஃபோபியா அப்படின்னா, நாய்கள், டாக்ஸை பார்த்தா ஒரு அன்யூஷுவலாக இவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். நாய்கள் நம்மளை கடிக்கிறாங்களோ இல்லையோ, பட் இவங்களுக்கு நாயை பார்த்தாலே ஒரு பயம் வரும் இல்லையா? இது ஒரு அன்யூஷுவலான, தேவையில்லாத ஒரு பயம். இதுக்கு பேர் சைனோஃபோபியான்னு பேர். இன்னொன்று ஹீமோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஹீமோஃபோபியானா பிளட்டு. இப்போ ரத்தத்தை பார்த்தாலே ஒருத்தங்களுக்கு மயக்கம் வந்துடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம். இது இர்ரேஷ்னல் ஃபியர் நம்ம சொல்லலாம். இது ரேஷ்னாலிட்டிக்கு வெளியே உள்ள விஷயம். இப்போ ரேஷ்னலாக நாய் உங்களை கடிக்க வருதுன்னா நீங்கள் பார்த்து பயந்தீங்கன்னா அது வேறு. ஆனால் நாயை பார்த்தாலே பயப்படுவேன் அப்படின்னா அது ஒரு டிஸார்டர். ஓகே, இப்போ இஸ்லாமோஃபோபியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இவங்க சொல்கிறாங்க இஸ்லாம் அப்படின்ற மதத்துக்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள இவங்க இஸ்லாமோஃபோபிக், நீ இந்த மாதிரி ஆளு, நீ ஒரு இஸ்லாமோஃபோபிக் அப்படின்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்காக யூஸ்வலி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டில் உள்ளவனுடைய, ஆப்போசிட் சைடில் உள்ளவனுடைய வாயை அடைக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ இஸ்லாமில் உள்ள ஒரு நியாயமான விஷயங்களை நம்ம விமர்சனம் பண்ணோம்னா இவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவாங்க, யூஆர் இஸ்லாமோஃபோபிக் அப்படின்ற ஒரு டேக் ஒன்று ஒட்டுவாங்க, ஒரு லேபிள் ஒன்று ஒட்டுவாங்க. அங்கே உள்ள பயங்கரவாதம், அங்கே உள்ள பயங்கரவாத ஆதரவு. ஓகே, எல்லாரும் அப்படி இல்லை. இஃப் யூ டேக் சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட்லி, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ரொம்ப நல்ல மக்களாக நான் பேசியிருக்கேன் பர்சனலி ஒரு சில மக்கள் கிட்ட, சவுதி அரேபியன்ஸ் கிட்ட. தேர் வெரி காம், வெரி கூல். அவங்க இந்த மாதிரி டெரரிசம்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் செஞ்சுருக்காங்க. அவங்க இன்னசென்ட்லாம் இல்லை. பட் நான் சொல்கிறது, இப்போது தே ஹேவ் பிகம் மோர் பீஸ்ஃபுல் இல்லையா? ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் உள்ள மற்ற ஏரியாஸில் உள்ளவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போய் இவங்க டெரரிசமை ஒரு வாழ்வியலாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் மேலே உள்ள நியாயமான ஒரு விமர்சனத்தை நம்ம வச்சோன்னா, எக்ஸாம்பிள் ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்ற ப்ராக்டிஸ், இது ஒரு தவறான வாழ்வியல் நம்ம பேசுகிறோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உடனே நீ ஹோமோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ், எனக்கு ஏதோ பிரச்சனை, யார் இந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு மக்கள் இதை லிசன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, விச் மீன்ஸ் தே ஆர் பீயிங் பெர்சுவேடட். இப்போ கெவின் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னா, இந்த ஆர்குமெண்ட்டை மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு 3 வழி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்னோட ஆர்குமெண்ட்ஸை கடந்து போகலாம், இல்லைனா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்குறாங்க இல்லையா, நான் சொல்கிறது கேட்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்னுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்னா, கெவின் ஒரு லூசு பைய அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், கெவின் ஒரு லூசு, இவனுக்கு மென்டலி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அடுத்து நான் பேசுகிற விஷயத்தை மக்கள் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இவன் லூசு, அப்போது இவனுக்கு ஃபண்டமெண்டலி ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, ஒரு லூசு பைய பேசுகிற எந்த விஷயமே உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னுடைய ஆர்குமெண்ட்ஸை மக்கள் வெயின் பண்ணி இது சரியாக தவறான்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பார்க்குறத விட்டுட்டு, இவனுக்கு மென்டல் அப்படின்னு நீங்கள் ஒரு லேபிள் ஓட்டினீங்கன்னா, இந்த லேபிளை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கெவின் ஒரு லூசு, அப்போ இனிமேல் இவன் பேசுகிற எல்லா விஷயமே எதுவுமே நம்பத்தக்க விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி மக்கள் அப்படி போயிடுவாங்க. அப்போ ஃபோபியான்ற வார்த்தையை யார் முதல்ல ஆட் பண்ணுவாங்கன்னா, எதிராளியினுடைய ஆர்குமெண்ட்ஸை கேட்குறதுக்கு மனசு இல்லாதவங்க, இல்லைனா எதிராளியினுடைய ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறுது, மக்கள் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க, மக்கள் அவன் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நம்பகத்தன்மையை அடிக்கிறதுக்காக இந்த ஃபோபியான்ற வார்த்தையை பின்னால் சேர்த்துப்பாங்க. இப்போது இவங்ககிட்ட நீங்கள் ஒரு நியாயமான முறையில் நீங்கள் பேச முடியாது. நீங்கள் நியாயமாக உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை முன்னால் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஆர்குமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதே உனக்கு ஃபோபியா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஓரங்கட்டி வச்சுருவாங்க. டிரான்ஸ்ஃபோபியா, இஸ்லாமோஃபோபியா, நிறையா ஃபோபியாஸ்லாம் உண்டு. ஒருத்தரை நீங்கள் அடிக்கணும்னா அவங்க ஆர்குமெண்ட்லேருந்து நீங்கள் அடிக்கணும். ஓகே, இஃப் ஐ புட் ஃபார்வர்ட் சம் ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்டில் என்ன பிழை இருக்குது அப்படின்றத பார்க்காம உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான, மிக மோசமான, நம்ம பிற்போக்குத்தனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம். ஸோ எப்போவுமே ஒருத்தங்க நீங்கள் அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறப்போ உனக்கு ஃபோபியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை யூஆர் மிசாஜனிஸ்டிக் அப்படின்ற மாதிரி லேபிள்லாம் இருக்கு இல்லையா, இந்த லேபிள்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தம். இந்த மாதிரி லேபிள்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்,
இவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். இவங்ககிட்ட ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ரொம்ப இது நான் நிறைய பார்க்குறேன். இந்த மாதிரி ஃபோபியா டேக்லாம் ஆட் பண்ணி விடுவாங்க இல்லையா? ஸோ இந்த தம்பி, இந்த சகோதரர் இந்த விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இவங்கெல்லாம் ஃபோபியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஒரு நியூஸ் கார்டு ஒன்று காட்டுறாரு. நியூஸ் கார்டில் ஒரு மீம் பேஜில் உள்ள ஒரு கார்டு. ஈரானில் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து 9 வயசில் மேரேஜ் பண்ணுறாங்களாமே, பெண்கள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை இல்லை, இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தை காமிச்சிட்டு இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு இவர் சொல்கிறாரு. இது பொய்யா இல்லையா நான் பின்னால் சொல்கிறேன். இந்த 2 minutes வீடியோ நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிட்ரஸி ரேட். ஈரானில் 79 கொமேனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. இவர் தான் மக்களை படிக்க வச்சார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நம்மளுடைய அரபிக் குத்தம் இதை பேசியிருந்தார் இல்லையா, விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இவர் சொன்ன விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே உள்ள பயங்கரவாதத்தை இவங்க கண்டிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எனக்கு உண்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, லீ டிவியை சேர்ந்த அஹ்மத் லீ அப்படின்ற அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவர் என்னை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார். என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இப்போ நான் போன வருஷத்தில் நான் டைம் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் மாதம் 10th அன்றைக்கி தான் நாங்கள் லாஸ்ட்டாக பேசியிருக்கோம். இவர் என்கிட்ட இந்த மைக் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தார். நான் போஸ்ட் போட்டால் ஃபேஸ்புக்கில் அவர் கீழே வந்து கமெண்ட்லாம் பண்ணுவார். பட் ஏப்ரல் 10 லாஸ்ட்டு, ஏப்ரல் 22 போன வருஷம் காஷ்மீரில் நடந்த இந்த பகல்கம் அட்டாக்ஸ், அந்த அட்டாக்ஸ் நடந்து அடுத்த நாள் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இந்த பயங்கரவாதத்தை கண்டித்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலாம், இப்போயும் இங்கே இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் பேசின ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பேன். பயங்கரவாதிகளை நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நான் அதில் கேள்வி கேட்டிருப்பேன். இந்த வீடியோ போட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் இல்லை ஒரு சில மாதங்களில் எனக்கு லீ டிவியில் பேசினவங்க, லீ டிவியில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அஹ்மத் லீ கூட க்ளோஸாக இருந்த ஒரு சில பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுமே என்னை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபேஸ்புக்கில். எப்போனா அதான் ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில். அப்போ எனக்கு ஒரு மனசு வருத்தம் என்னென்னா, நம்ம யாரையும் வந்து வெறுக்கிறது இல்லை, நம்ம ஒரு ஐடியாலஜி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஐடியாலஜி இந்த மாதிரி பயங்கரவாதத்தை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அவங்கள நான் கண்டிச்சா இவங்க ஏன் என்னை விட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவங்க ஃபாலோ பண்ணுற மதத்தை பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். அந்த மத புத்தகங்கள், அந்த மதத்தில் உள்ள ப்ராக்டிசஸ், ப்ராஃபட் நபி அவர்கள், இவங்கள மாதிரி ஆட்களை நான் விமர்சனம் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மதம், மக்கள் அதை நம்புகிறாங்க, விச் இஸ் குட், நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மதத்துக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமாக இங்கே உருவாகிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளை மாதிரி மாடரேட் முஸ்லீம்ஸ், நம்மளை மாதிரி சாதாரணமான மக்கள் ஏன் நம்ம இவங்கள ஆதரிக்கணும்? பாகிஸ்தானில் உள்ளவன் இங்கே வந்து அடித்தான்னா நம்ம அவனுக்கு முட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் அவன் சுட்டான்னா நம்ம அவனை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஹமாஸ், ஹெஸ்புல்லா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனலில் ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் போட்டதுக்கு, ஹெஸ்புல்லா பண்ண தவறுகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த சேனலுக்கு, இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல், அந்த சேனலுக்கு இவங்கெல்லாம் கால் பண்ணி, இவங்கன்னா லீ டிவியில் இஸ்லாமிய அமைப்புகள், நான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. நஸ்ரல்லா பற்றி நீ ஏன் பேசுகிற, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவரையா நீ போட்ட அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மிரட்டல் விடுறாங்க. இவங்க யாருன்னா நியர்லி 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு பெரிய சேனல். அந்த சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இதை பண்ணணும்? பொதுமக்களை கொலை பண்ணுறவன், யூதர்களை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஐடியாலஜியாக வச்சுக்கிட்டு குண்டு வச்சுக்கிட்டு ஒரு டெரர் ஆர்கனைசேஷன் இல்லையா இந்த ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுத்தி, இந்த மாதிரி எல்லா அமைப்புகளுமே, அல் கொய்தா, இந்த மாதிரி நிறைய பேர், இவங்களுக்கு நம்ம முட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க இதை ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இதனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இதை நான் பேசினா இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஐ டோன்ட் நோ வை. நான் ஸ்டில் ஐ லவ் தம். ஓகே, அவங்க பண்ணுற ஒர்க்லாம் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி now they are building a தாவா சென்டர் in திருச்சி. ஐ சப்போர்ட் இட். ஓகே, உங்கள் மதத்தை பரப்புறதுக்கான உரிமை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், பேசலாம், இதை பற்றி நீங்கள் பேசலாம், டிஃபெண்ட் பண்ணலாம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் as long as you don't support terrorism. இது முக்கியம். ஆனால் இது இங்கே உள்ளே இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இங்கே வந்துடலாம். ஈரானில் நம்ம தம்பி சொல்கிறாரு, ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னால் 79க்கு முன்னால் ஈரானில் லிட்ரேசி ரேட் வந்து 33% சொல்றாரு. ஷா மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல ஈரான்ல லிட்ரேசி ரேட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 33% தான் இருந்திருக்கு. அதே ஈரானின் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லிட்ரேசி ரேட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா க்ளோசர் டு 90%. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது நடந்திருக்கு. அந்த டேட்டா கொஞ்சம் தப்பு, பட் அது முக்கியம் இல்லை. ஓகே, இட் வாஸ் லோவர், அது உண்மை. அது கம்மியாக இருந்துச்சு. 79க்கு அப்புறம் இன்னைக்கு 2023ல் இட்ஸ் நியர்லி 90%. ஓகே, விச் இஸ் அ ஹியூஜ் க்ரோத் இல்லையா?
நியர்லி 2.5 டைம்ஸ் growth. நம்ம பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா, ஆமாம் 79ல் உள்ளே வந்தாங்க, உள்ளே வரதுக்கு முன்னால் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இப்போ உள்ளே வந்துட்டாங்க, க்ரோ ஆகிட்டோம் அப்படின்றது மேம்போக்காக பார்க்குறப்போ தெரியும். இதான் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுற விஷயம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போது லிட்ரஸி ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த டேட்டாவை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னா, லிட்ரஸி ரேட்னா வெறுமனே நம்ம அப்பயே பேசின மாதிரி எழுத படிக்க தெரியுமா, இதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் படி நம்ம ஊரில் லிட்ரஸி ரேட் எவ்வளோனா 80.09% அக்கார்டிங் டு தி 2011 சென்சஸ். 80.09%. இது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா, ஆண்கள் லிட்ரேசி 86.77, ஃபீமேல் லிட்ரேசி 73.44. ஓகே, 2011ல். இன்றைக்கி இட்ஸ் நியர்லி 15 இயர்ஸ் ஆயிடுச்சா, 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷத்தில் லெட்ஸ் ஆட் 5 பாயிண்ட்ஸ் இல்லைனா 10 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா. 80.09% இருந்த தமிழ்நாடு லிட்ரஸி இன்றைக்கி 90.09 வச்சுக்கலாம், 90.1 ஓகே வச்சுக்கலாம். ஈரானில் இவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2023ல் நியர்லி 90. அப்போது ஈரானும் நம்ம தமிழ்நாடும் ஈக்குவலாக இருக்காங்க லிட்ரஸி ரேட்டில், இல்லையா? ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்க்கணும். லிட்ரஸி ரேட்டில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊரில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எடுத்துக்கலாம், 50கள் 60கள் 70கள் 50s 60s 70s இந்த ஆண்டுகளில் இந்த டெக்கேட்ஸில் பிறந்தவங்களுடைய டேட்டாவை எடுத்து இவங்களில் எத்தனை பேர் காலேஜ் போயிருக்காங்க, இது முக்கியம் இல்லை. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. 80ஸில் பிறந்தவங்க கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும், 90ஸில் பிறந்தவங்க மோஸ்ட்லி படிச்சிருப்பாங்க. நான்லாம் 90s தான். 90ஸில் பிறந்தவங்க மோஸ்ட்லி, நான் சொல்கிறது 95%க்கு மேலே காலேஜ் போய் படிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, 95ல் ஒரு 80 வச்சுக்கலாம். 2000ஸில் பிறந்தவங்க 100% காலேஜ் போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன், முக்கியமாக தமிழ்நாட்டில். இப்போ என்னென்னா, லிட்ரஸி ரேட் நம்ம ஊரில் 80% இருக்குது 2011ல். ஆண்கள் வந்து நியர்லி 85 எவ்வளோ 86% இருக்காங்க இல்லையா. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் எஜுகேஷன் குவாலிட்டி, மக்களுடைய வாழ்க்கை குவாலிட்டியை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, எத்தனை பேர் காலேஜ் போயிருக்காங்க நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்ம பார்த்த மாதிரி 60s 70s 80ஸில் பிறந்தவங்களுடைய ரேட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 90ஸில் பிறந்தவங்களுடைய பேரண்ட்ஸ் பாருங்கள், இவங்க மோஸ்ட்லி 60களில் பிறந்திருப்பாங்க இல்லையா. இவங்களுடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, காலேஜ் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ லிட்ரஸி ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இங்கே அத்தனை பேரும் காலேஜ் போயிட்டாங்க. அத்தனை பேரும் இன்றைக்கி நீங்கள் ஒரு கல்வியில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் மேலே வர்றதுக்கு டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் கல்வியை மட்டும் வச்சு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இதை தாண்டி நீங்கள் மேலே போகணும் இல்லையா. இப்போது லிட்ரஸி ரேட் நம்மக்கிட்ட 90% இருக்குது இன் தமிழ்நாடு. ஆனால் அப்போ 90% இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நம்ம ரொம்ப படிப்பில் நம்ம ரொம்ப மேலே இருக்கோம்னா இல்லை. நம்மளில் பல பேர் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க, அதாவது கடந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க யாருமே படிக்கலை, அவங்க காலேஜ் போகலை, நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோம். அப்போ இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஆகணும். நம்ம ஊரில் உள்ள அத்தனை பேரும் மோஸ்ட்லி ஒரு 90% பீப்புள் காலேஜ் டிகிரி வச்சுருக்கணும்னா we need 20 more years. அப்போ அந்த 20 more இயர்ஸில் இன்னொரு 10 பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா 100% லிட்ரஸி ரேட் இங்கே வந்துடும் நம்ம ஊரில். ஓகே, 100% லிட்ரஸி ரேட் இருந்தாலுமே அப்போ தான் நம்ம ஒரு ஜென்ரேஷனே இங்கே காலேஜ் படித்து முடிச்சிருப்பாங்க. அப்போது லிட்ரஸி ரேட் அதிகரிச்சிருச்சு அப்படின்றதுனாலேயே கல்வியின் தரம் கூடிருச்சு. அங்கே எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டாங்க. ஏன்னா காலேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எஜுகேஷன் அண்ட் கரியர் அண்ட் அ ஜாப், ரைட்? அப்படி இருக்கிறப்போ நம்ம லிட்ரஸி ரேட்டை வச்சு மட்டும் நம்ம முடிவு பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு, இப்போ லிட்ரஸி ரேட்டில் ஈரான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க இல்லையா. ஆனால் நம்ம அப்பயே பார்த்த மாதிரி எந்த கோர்ஸாக யார் படிக்கணும் அப்படின்ற விஷயத்த அரசு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஃப்ரீடம், அகாடமிக் ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் அங்கே இல்லை. நம்ம இதுக்கு எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்ற ஒரு என்ஜிஓ ஒன்று உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகில் உள்ள மொத்தம் 208 நாடுகள், இந்த 208 நாடுகளை இவங்க அனலைஸ் பண்ணி அந்த நாட்டில் மக்கள் எப்படி ஃப்ரீயாக வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாட்டில் உள்ள அந்த மக்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியலில் இவங்களுக்கான அந்த வாக்களிக்கும் உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி இதை ஒரு பேஸாக வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரேங்கிங் கொடுப்பாங்க, மார்க்ஸ் போடுவாங்க. அங்கே உள்ள மக்களுடைய அரசியல் உரிமைகள், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் எக்கானமி, இந்த மாதிரி விஷயங்களில் அரசு அந்த மக்களை எப்படி நடத்துகிறாங்கன்ற விஷயத்துக்கு இவங்க ரேங்க் போடுவாங்க. இப்படி ரேங்க் போட்டதில்
போன வருஷம் நினைக்கிறேன் 2025ல் இவங்க ஈரானுக்கு 100க்கு 11 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு டேக் ஒட்டி பொலிட்டிக்கல் ரைட்ஸில் 40க்கு 4 மார்க், சிவில் லிபர்ட்டிஸில் 60க்கு 7 மார்க் இப்படின்ற மாதிரி போட்டு மொத்தம் 11 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மார்க்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா எலக்டோரல் ப்ராசஸ். வாஸ் தி கரண்ட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் அதர் சீஃப் நேஷனல் அத்தாரிட்டி எலெக்டட் த்ரூ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்? 0. இல்லை, நமக்கு தெரியும் ஈரானில் எலெக்ஷன்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. முக்கியமாக நீங்கள் கொமேனிக்கு எதிராக நீங்கள் போட்டி போட முடியாது. கமேனி யாருமே இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி லீடர். இவங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இவங்க யாருமே நியாயமான முறையில் மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட மக்கள் இல்லை. வேர் தி கரண்ட் நேஷனல் லெஜிஸ்லேட்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்டட் த்ரூ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இல்லை, ஆட்சி பண்ணுறவங்க இப்போ நம்ம ஊரில் லெட்ஸ் கால் இட் எம்எல்ஏ எம்பி இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா, இதுக்கு ஈக்குவலண்டாக இருப்பாங்க இல்லையா, 4க்கு 1 மார்க். இவங்க யாருமே ஃப்ரீயாக சூஸ் பண்ணப்படலை. மெம்பர்ஸ் ஆஃப் தி 290 சீட் பார்லிமெண்ட் ஆர் எலெக்டட் டு 4 இயர் டேர்ம்ஸ். 4 வருஷம் உள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க யாருன்னா, வித் மோஸ்ட் சீட்ஸ் கோயிங் டு ஹாட்லைனர்ஸ் லாயல் டு தி சுப்ரீம் லீடர். இவருக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ, இவருக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ, இவங்களுக்கு தான் எம்பி சீட்டே இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் ப்ராப்பராக வி ஹேவ் அன் எலெக்ஷன் மூலமாக நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவன் நம்மளை ஃபாசிஸ்ட்ன்றான். இந்தியாவை ஃபாசிஸ்ட்டுன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ இந்த கும்பல் தான் இவங்களுக்கு முட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது எப்படி நீங்கள் ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஃபாசிஸ்ட்டுன்ற வார்த்தைக்கான டெஃபினேஷன் 100% இங்கே பொருந்தும். ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்திய அரசாங்கத்தை நீங்கள் ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையான ஃபாசிஸ்ட்டை கண்டிக்காமல் நீங்கள் அவனுக்கு முட்டுறீங்க. இது ரொம்ப ஒரு விந்தையான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் போகலாம். பொலிட்டிக்கல் ப்ளூரலிசம் அண்ட் பார்ட்டிசிபேஷன். அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முக்கியமானது என்னென்னா ப்ளூரலிசம். இப்போது ஒரு நாட்டில் நிறையா பேர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான உரிமைகள் இருக்கணும், இன்க்ளூடிங் விஜய் வந்தார். யாருன்னா இங்கே வரலாம் இல்லையா, நாளைக்கு நானே கூட அரசியலுக்கு வரமாட்டேன், வரலாம். அப்போ என்னென்னா வரலான்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் வரீங்க ரைட்டா. அப்போது ஒரு நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் அங்கே இருக்கணும், ஆப்போனண்ட்டாக ஒரு ஆள் வரணும். அப்போ தான் ஆள்கிற வர்க்கத்தை நாம் கொஸ்டின் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. டு தி பீப்புள் ஹேவ் தி ரைட் டு ஆர்கனைஸ் இன் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அதர் காம்படிட்டிவ் பொலிட்டிக்கல் குரூப்பிங்ஸ் ஆஃப் their சாய்ஸ்? அப்படின்னா 0. இஸ் தேர் அ ரியலிஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஆப்போசிஷன் டு இன்க்ரீஸ் இட் சப்போர்ட் ஆர் கெயின் பவர் த்ரூ எலெக்ஷன்ஸ்? அப்படின்னா இல்லை. 4ல் 1 பாயிண்ட். அடுத்து சிவில் லிபர்ட்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா அங்கே இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியுமான்னா 0. வாய்ப்பே இல்லை. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துமே அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு ஃப்ரீயான ஒரு நாடு இல்லை. அடுத்து இது நான் சொல்ல வந்த மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இஸ் தேர் அகாடமிக் ஃப்ரீடம் அண்ட் இஸ் எ எஜுகேஷனல் சிஸ்டம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டென்சிவ் பொலிட்டிக்கல் இன்டாக்ட்ரினேஷன்னா? இல்லை, 0. படிக்க போகிறீங்கன்னா அங்கே உள்ள ஒவ்வொரு விஷயமே அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க. என்ன படிக்கணும், என்ன கோர்ஸை சூஸ் பண்ணணும். இன்டாக்ட்ரினேஷன் இவங்க சொல்கிறது தான் நீங்கள் படிக்கணும். இவங்க உங்களுக்கு நல்லா தீனி போடுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் நல்லவங்க, நம்ம தான் யோக்கியம், இந்த ஆட்சியை நம்ம காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லி குழந்தைங்கிட்ட இவங்களுடைய ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாங்க ஸ்கூல்ஸில். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி பஹாய் ஃபைத் அப்படின்ற அந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமைகள் அங்கே இல்லை ஆப்வியஸ்லி இல்லையா, இவங்க வேறு அப்படின்றதுனால. இன்னொன்று பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் காலேஜில் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ இங்கே பண்ணுறாங்க தெரியுமா, கம்யூனிஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு டிஒஎஃப்ஐன்னு சொல்லி ஒரு அமைப்பெல்லாம் வச்சு இவங்க காலேஜில் உள்ள பசங்களை வந்து இவங்க பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இஃப் யூ கோ டு ஈரான் உங்களை முடிச்சு விட்ருவாங்க. ஓகே, இங்கே உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது இந்தியாவில். நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இங்கே உள்ள கோஷ்டி வந்து ஃபாசிசமே அப்போல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போங்க, அங்கே போய் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய அரசியல் கருத்தை நீங்கள் பேசுவதற்கான முழு ஃப்ரீடம் இங்கே இருக்குது. இவன் இங்கே இருந்துக்கிட்டு அவங்கள பார்த்துட்டு நல்லவங்கன்றான், நம்மளை ஃபாசிஸ்ட்ன்றான். மோசமான ஒரு அரசியல் புரிதல் இங்கே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட்டு, அப்போது நீங்கள் லிட்ரஸி ரேட்டை நீங்கள் ஏற்றிட்டீங்க. ஓகே, இட் இஸ் 80%, விச் இஸ் குட், விச் இஸ் ஆசம். ஆனால் இதையும் தாண்டி ஃபஸ்ட்டு இந்த 80% எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. லிட்ரஸி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 79க்கு அப்புறம், இந்த புரட்சிக்கு அப்புறம் லிட்ரஸி மூவ்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற LMO அப்படின்ற ஒரு அமைப்பு அமைச்சு தான் இவங்க கல்வியை பெருக்கி விட்டாங்கன்னு தம்பி சொல்கிறாரு. கொமேனி இதை வந்து வாயில மட்டும் சொல்லலை, இதை செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்த விட்டாங்க. இந்த விஷயத்தில் கமனாய் ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணியிருப்பார். இன் 2019 அவர் போட்ட ஒரு ட்வீட் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன்.
முகமது பல்லாவி ஆட்சி காலத்தில் அங்கே வெறும் பப்பு தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து லைப்ரரியும் புக் ஸ்டோருமா அப்படியே பெருகி ஓடுது அப்படின்னு இவர் பேசியிருப்பாரு. இதில் இவர் கொடுத்த டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. மக்களுடைய லிட்ரஸி பற்றி இவர் பேசியிருக்காரு. இப்போ இந்த த்ரெஷ்ஹோல்டு பாருங்க, 76 ஆரம்பிச்சு 2016 இந்த 40 இயர்ஸில் ஃப்ரம் 36.5% அங்கேருந்து ஆரம்பிச்சு நவ் இட் இஸ் அரவுண்ட் 86. ஓகே, 2016. அப்போ இவ்வளோ பெரிய growth நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரா? மேல் ஃபீமேல் லிட்ரஸி கேப்ஸ், ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த கேப் எவ்வளோ இருந்துச்சு, நாங்கள் இந்த கேப்பை குறைச்சிருக்கோம் அப்படிலாம் இவர் சொல்கிறாரு. இதில் இப்போ என்ன பிரச்சனைனா 100% நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்ணுறாரு இல்லையா? பட் நம்ம லெட்ஸ் கோ பேக் இன் டைம். அப்போ நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா இவங்க சொல்கிற அத்தனையுமே ஒரு ப்ரொபகேண்டா, ஒரு பொய் அப்படின்றது ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். இவங்க எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, இந்த புரட்சி முடிஞ்ச உடனே, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சடன் ரெவல்யூஷன், சடனாக ஒரு முன்னேற்றம், ஃப்ரம் ரெவல்யூஷன் டு முன்னேற்றம், சடன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க. இது அப்படியே நம்ம ஊரில் உள்ள திராவிட கூட்டம் பேசுகிற ஒரு கான்செப்ட். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீதி கட்சி தொடங்கி பெரியார் வந்து அப்புறம் திராவிட கழகம், திக, அடுத்து திமுக, நாங்கள்லாம் வந்து உங்களை ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கல்வியில் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு புழுகை இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. நீங்கள் படித்ததுக்கு யார்? பெரியார். நீங்கள் சாப்பிட்றதுக்கு யார்? பெரியார். நீங்கள் மானமோடு வாழ்கிறதுக்கு யார் காரணம்? பெரியார். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணம் யார்? பெரியார். நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன? அது பெரியார். இதையும் தாண்டி இப்போ ஒரு போன மாதத்தினுடைய கடைசியில் சுரேஷ் சம்பந்தம் அப்படின்ற ஒரு முரட்டு ஊப்பி அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இதை பற்றி நான் பேசணும். கோல்டு, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட அதிகமான தங்கத்தினுடைய அந்த விஷயங்கள் இருக்குது, வி ஹேவ் மோர் கோல்டு அப்படின்றது. ஏன்னா இதுக்கு இவர் திராவிட கட்சியை இவர் ஆட்ரிபியூட் பண்ணுறாரு. திராவிடம் தான் காரணம். ஐயா, என் வீட்டில் நான் கோல்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த விஷயத்தை இவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா, நம்ம அதிகமான கோல்டு வச்சுருக்கோம், இது திராவிட மாடலின் வெற்றின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டு வச்சுருக்காரு. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிடத்தனம். திராவிடத்தனம்னா திருட்டுத்தனம். ஓகே, யாரோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இதுக்கு இவங்க கிளைம் பண்ணிப்பாங்க, நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லையா? இந்த வேலையை இவங்க பண்ணுறாங்க. இவங்க சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்குது. என்னென்னா 50, 60, 70 இந்த 3 டெக்கேட்ஸ்லையுமே அங்கே நடந்த பல மாற்றங்கள்னால கல்வி ஏற்கனவே அங்கே பெருகிட்டு தான் இருந்திருக்கு, லிட்ரஸி ரேட். ஓகே, இவர் சொல்கிறார் இல்லையா, 79 ஆட்சி மாற்றத்துக்கு முன்னால் ஒன்லி 33% அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 79, 76 அங்கே தே ஹேவ் அ சென்சஸ். 76, அதுக்கு முன்னால் 66, அதுக்கு முன்னால் 56, இப்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளாக இவங்க எடுத்த இந்த சென்சஸை பேஸ் பண்ணி இவங்க இதில் லிட்ரஸி ரேட்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒமார் சொல்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, ஆனால் இவர் காட்டுற அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே அப் டு 47% போட்டிருக்கா. இதான் உண்மை. தி மிடில் ஈஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு அறிக்கை ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இந்த அறிக்கை இவங்க எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2009 அந்த ஈரானிய ஆட்சி அமைஞ்சு 30 வருஷம் கழிச்சு அந்த 30th ஆனிவர்சரி அப்போது இவங்க இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இவங்க லிட்ரஸி ரேட் பற்றி இவங்க பேசியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 76 47.49% வந்து ஆக்சுவல் லிட்ரஸி ரேட். அந்த நாட்டில் உள்ள 6 வயசுக்கு மேற்பட்ட உள்ளவங்களுடைய லிட்ரஸி ரேட்டை இவங்க கணக்கெடுத்து பார்த்தா பை 1976 அந்த புரட்சி வரதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் 47.49%. இதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க, நேஷனல் சென்சஸ். அந்த ஈரான் நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக் சென்டர் கொடுத்த அந்த சென்சஸ் டேட்டா பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 76 47.49, 66 பாருங்களேன் 28.68. அந்த ஓவரால் லிட்ரஸியில் ஃப்ரம் 28 இட் மேட் அ ஹியூஜ் ஜம்ப் டு 47 இன் அ மேட்டர் ஆஃப் 10 years. அப்போ 28 47 போயிருக்காங்க இவங்க. இப்போ நீங்கள் மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் பார்த்தா கூட 66 ஆண்கள் 39%, 76 அது நியர்லி 59. அடுத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களும் 66 17%, 76 அடுத்த 10 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆயிருக்கு பார்த்தீங்களா, 35%. இன் மேட்டர் ஆஃப் 10 years 66 76க்கு அப்படி டபுள் ஆயிருக்கு. அப்போ இது இந்த புரட்சிக்கு அப்புறம் நடந்த விஷயம் அப்படின்றது முதல்ல போய். அப்போது டேட்டாவை நீங்கள் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறீங்க. ஓகே, ஒன்று. இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. 66 நம்ம பார்த்தாச்சு. இப்போ 56க்கு போகலாமா?
56 போகலாம். 56 பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் காட்டுறேன். 56ல் அந்த நாட்டினுடைய டோட்டல் லிட்ரஸி ரேட் எவ்வளோனா 14.9%. எவ்வளோ? 14.9. 66ல் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க, இட் வெண்ட் அப் டு 28.1, அப்படியே டபுள் ஆயிருக்கு. அடுத்து வில்லேஜஸ்க்கு போனீங்கன்னா 56ல் அங்கே வெறும் 6, 66ல் பாருங்களேன் 13.7, அது 100%க்கு மேலே போயிருக்கு. அடுத்து கீழே வாங்க, பெண்கள் பார்க்கலாம். பெண்கள் லிட்ரஸி 56ல் 7.3, 66ல் பாருங்களேன் 16.5, அப்படியே இதுவும் 100%க்கு மேலே. அடுத்து பெண்களில் நீங்கள் ரூரல் பார்த்தீங்கன்னா அங்கே மொத்தமே 1 தான், அதுவே 66 பாருங்களேன் 3.4, 3 மடங்கு. அப்போ கிராமப்புறங்களில் 3 மடங்கு வளர்ச்சி நடந்திருக்கு 50கள்லையே. ஃப்ரம் 56 டு 66, அந்த 10 வருஷத்தில் ஷா மன்னர் ஆட்சி பண்ண அந்த காலத்திலேயே எல்லாமே டபுள் ஆயிருக்கு. இன் திஸ் கேஸ் ட்ரிபிள் ஆயிருக்கு பெண்கள் விஷயத்தில், ஃப்ரம் 1 to 3.4%. இப்போ இந்த விஷயத்தை ஏன் ஒமார் சொல்லலை? நமக்கு வசதியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத காட்டியாச்சு. காட்டிட்டு இங்கே பாருங்கள், அப்போது டேட்டாவை ஈஸியாக நம்ம வந்து மாற்றி விட்டுறலாம். அப்போது நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணுறப்போ நம்ம பின்னால் போய் பார்க்கணும், இது முக்கியம் இல்லை. நம்ம இதை விட்டுட்டு 79 இன்றைக்கி 2023 எவ்வளோ இப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போது நமக்கு என்ன விஷயம்னா 50கள்லேருந்து 56 டு 66 அந்த 10 ஆண்டுகளில் அந்த அரசு பண்ண பல விஷயங்கள், ஷா மன்னர் பண்ண பல விஷயங்கள் அந்த கல்வியை அப்படியே ஏற்றி விட்டுருக்கு. லிட்ரஸி ரேட் நான் அகைன் சொல்கிறேன், இது ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டர்லாம் இல்லை. க்ரோத்னா இதையும் தாண்டின விஷயம் இல்லையா? படிக்கிறதுக்கான உரிமை, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கா, இதுவும் முக்கியம். வெறுமனே எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை நம்ம ஒரு அடித்தளமாக வச்சுக்கிட்டா கூட அதில் கூட அந்த 56 டு 66 இந்த 10 ஆண்டுகளில் அங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை மறந்துட்டு நம்ம இங்கே பேசக்கூடாது. அப்போது 50, 60, 70 இந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கேப் காட்டுறேனே, 56ல் நம்ம பார்த்த மாதிரி லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 15. ஓகே, 66ல் பாருங்கள் டபுள் ஆயிருக்கு. 76ல் பாருங்களேன் நியர்லி டபுள் ஆயிருக்கா, ஃப்ரம் 28 டு 47. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லவா? 56ல் அங்கே இருந்த அந்த லிட்ரஸி ரேட் எவ்வளோ? 15. ஓகே, 66ல் அது 28.68. அப்போ எவ்வளோ க்ரோத் அப்படின்னா நியர்லி டபுள் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 66 டு 76 28லேருந்து 47க்கு போயிருக்கு. ஆனால் ஆக்சுவல் பர்சன்டேஜ் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65.59. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 76ல் 47, அது 86ல் 61 வந்திருக்கா? அப்போ 47லேருந்து 61 அது எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத்னா 30%. அடுத்து 86ல் 61.78, இங்கேருந்து 96ல் 79.38. ஓகே, இது எவ்வளோ க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 28.5%. அடுத்து 96ல் இருந்து 2006க்கு வந்தீங்கன்னா ஃப்ரம் 79லேருந்து 79.38லேருந்து 84.61. இது எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 6.66. இது எனக்கு தெரியும். நீங்கள் அந்த அந்த டேட்டா வந்து க்ளோசர் ஆக 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 நம்பருடைய விகிதம் அப்படின்றது குறையும். ஆனால் பட் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரம் 56 டு 66 அந்த 10 ஆண்டுகளில் சம்திங் ஹேஸ் ஹேப்பன். அந்த 10 ஆண்டுகளில் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அப்போது இன் அ மேட்டர் ஆஃப் 10 years 14 to 28% இவங்க போயிருக்காங்க. இதையும் தாண்டி பெண்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக கிராமத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் 300%, அதுக்கும் மேலே. அப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லையா? அப்போது இந்த மாற்றம் அப்படின்ற விஷயம் 79ல் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க உடனே எல்லாம் அப்படியே மாறிடுச்சுன்னா இல்லை, இது பொய். அப்போது 50களில் இங்கே ஒரு க்ரோத் ஒன்று நடந்திருக்கு. இது உலகம் தழுவிய ஒரு க்ரோத் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க அதிகபட்சம் ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னால் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் 5, 4 இப்படி தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கும் முன்னால் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்போ 40, 50, 60, 70 இந்த மாதிரி ஆண்டுகளில், இந்த டெக்கேட்ஸில் உலகம் எங்குமே ஒரு நேச்சுரலாக ஒரு க்ரோத் ஒன்று நடந்திருக்கு. இந்த க்ரோத் தான் அங்கேயும் நடந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்கலி ஈரானில் உள்ள அந்த மன்னர்கள் அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மன்னர் முகமது பலாவி பண்ண ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். இதே இவங்க யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. 63ல் இன் 1963 ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்ற வெள்ளை புரட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரானில் கொண்டு வந்தாங்க. 63ஆம் ஆண்டு முதல் மாதம். இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் அப்போ கென்னடி அவர் இருந்தாரா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பீரியடில் கோல்டு வார் ரொம்ப அது ஹைட்டாக போயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு ஆலை ஒன்று தேவைப்பட்டாங்க. ஓகேவா? இவங்க கூட துணையாக நின்று இவங்க கூட அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு, அவங்கள காம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி இவங்க யாரை சூஸ் பண்ணாங்க? இவங்க யார் கூட இருந்தாங்கன்னா ஈரான் கூட.
அப்போ ஈரான் அண்ட் அமெரிக்கா வேர் வெரி க்ளோஸ். ஓகே, அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, கம்யூனிஸ்ட்காரன் பண்ணிட்டு இருந்த அந்த ரெட் ரெவல்யூஷன் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லி இவங்க ஒயிட் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது முக்கியம். அதையும் தாண்டி உங்களுக்கு யூஎஸ் எய்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கொண்டு வரணும்னு சொல்லி கென்னடி இவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் உள்ள மக்களை, முக்கியமாக கிராமங்களில் வாழ்கிற மக்களை நம்ம முன்னேற்றணும்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் ஒயிட் ரெவல்யூஷன். அப்போ வெள்ளை புரட்சி அப்படின்ற விஷயத்தை இவங்க ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபாரியன் சபாஹி அப்படின்ற ஒரு பேராசிரியர் இவங்க ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க. எங்கன்னா கேம்பிரிட்ஜில் அது லிட்ரரி காப் இன் பலாவி ஈரான் அப்படின்ற பெயரில் 63 இருந்து 79 வரைக்குமான அந்த ஆட்சி காலத்தில் இவங்க பண்ண இந்த லிட்ரசி காப் அப்படின்ற பெயரில் இவங்க பண்ண விஷயத்தை இவங்க விரிவான ஒரு பேப்பராக போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரியன் சபாஹி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஃபேமஸான அந்த பல்கலைக்கழகத்தில் இவங்க ஷீ இஸ் எ விசிட்டிங் ஃபெல்லோ. இதையும் தாண்டி இவங்க ஷீ இஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, அவங்க ஹோல் ஹிஸ்ட்ரி இதில் போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இவங்க போட்ட இந்த பேப்பரில் இது மொத்தம் 31 பக்கங்கள் கொண்ட ஒரு பேப்பர். இந்த பேப்பரில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 60களுடைய தொடக்கத்தில் at the beginning of the 1960s the basic reasoning of the Iranian government was that the majority of the population was illiterate and that illiterate workers could not foster productivity and therefore retarded development. இந்த இல்லிட்ரசி இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக கிராமங்களில் மக்கள் யாரும் படிக்கல அப்படின்ற ஒரு விஷயம். இதை மாற்றணும், ஆனால் ரொம்ப சீப்பாக பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? சீப்பாக இருக்கணும், ஆனால் வேலையாகணும். அப்போ என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சாங்கன்னா, எப்போவுமே அந்த நாடுகளில் ஆர்மிக்குன்னு சொல்லி இவங்க அந்த வயசில் உள்ளவங்க 2 வருஷம் கட்டாயமாக இவங்க இராணுவத்தில் பணிபுரியணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை பிடிச்சிட்டு வந்து, இந்த யூத்தை பிடிச்சிட்டு வந்து, ஏன்னா அப்போ ரொம்ப அங்கே அமைதியாக இருந்தாங்க இல்லையா, அங்கே போகலாம் எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த யங் பீப்புளை நம்ம என்ன பண்ணலான்னா, மொத்தம் 2 lakhs பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்க, கிராமங்களுக்கு அனுப்பி, முக்கியமாக குழந்தைகளுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை வச்சு இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, எழுத படிக்க. இப்போ இந்த 2 lakhs யூத் இப்போ உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, 2.2 மில்லியன் பீப்புள், 2.2 யங் கிட்ஸுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க எழுத படிக்க. அப்போது இன் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் இது வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போகாதவங்களுக்கு ரொம்ப சீப்பான லேபரில் இவங்க கல்வியை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். 65 in 1965 தெஹ்ரானில் இல்லிட்ரஸியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டாங்க. 65 வித் யுனெஸ்கோ. ஓகே, இவங்க போட்ட ஒரு கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் அப்போ தான் அந்த உலக தலைவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஈரானில் இந்த மாதிரி ஒரு புரட்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய நாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க யுனெஸ்கோவுக்கு தே கிவ் $700,000 இவங்க கொடுத்து, நீங்கள் வந்து இல்லிட்ரஸியை ஒழிக்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட்டை யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்க, உலகம் எங்கும் உள்ள மற்ற நாடுகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு அதில் ஒரு பங்கு திருப்பி இட் கேம் பேக் டு ஈரான் இல்லையா. யுனெஸ்கோவை பாராட்டுற மாதிரி, அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை ஷா மன்னர் செஞ்சுருக்காருன்ற விஷயத்த ஒமரியா மறைச்சாரு. இதை பற்றி பேசணும்ல. அகெயின் இது ஒரு திராவிடத்தனம். ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கோன்னா இதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி முன்னேறி வந்திருக்கோன்னா இதுக்கு ஒரே காரணம் யாருன்னா, லாஸ்ட் ஒரு 50 வருஷம் ஆட்சி, 100 வருஷ பெரியாருடைய பணி அப்படின்னு இவங்க பேசுவாங்க. இது சுத்த பொய். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். கோரிலேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு காசியேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஃப்ரம் ஏ டு பி டு சி நம்ம இப்படி ட்ராவல் பண்ணுறோன்னா, பிக்கு வர்றோன்னா ஏ தான் காரணன்ற மாதிரி நீங்கள் கன்க்ளூசிவாக நீங்கள் ஒரு எவிடன்ஸ் தரணும். இதை விட்டுட்டு இங்கேருந்து இது அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல முடியாது. பி நடந்திருக்குன்னா பி நடக்கிறதுக்கு ஏ தான் காரணமானா எப்படி காரணம், ஹவு நீங்கள் சொல்லலாம், ஏ காரணம்னு சொல்லலாம், எப்படி காரணம் நீங்கள் சொல்லணும், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அப்போ 50களில் இருந்த அந்த நிலைமை எப்படி மாறிச்சுன்னா, இந்த மேட்டர் ஆஃப் 10 years இந்த அரசு அந்த மக்களுக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதை இவங்க அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க. அகெயின் இட்ஸ் எ ப்ராப்ளம் ஆஃப் அப்பாலஜிஸ்ட். இவங்களுக்கு இப்படி தான் நம்ம முட்டியே ஆகணும். நடந்த விஷயம் என்னென்னா, கல்வி அறிவு அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இதுக்கு அடித்தளம் போடலை. பலாவி ஃபவுண்டேஷன் போட்டு இவங்க இதுக்கு மேலே கட்டி விட்டுருக்காங்க. இது உண்மை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் அடித்தளமே போட்டோம். இது பொய். இங்கே ஒரு அவுட்கம் நடந்திருக்குன்னா, இந்த அவுட்கமுக்கு நிறைய பேர் அடித்தளம் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து நம்ம பேசணும். அப்போ அந்த நாட்டை நம்ம மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்ற பெயரில் ஒரு மன்னர், ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மக்களை முன்னேற்றுவதற்காக அமெரிக்கா கூட சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாற்றத்தை இங்கே கொண்டு வந்திருக்காரு. இந்த முன்னேற்றத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியம். அடுத்து அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீம் பேஜில் இவங்க போட்ட அந்த 3 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு, ஈரானில் பெண்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏஜ் 9ன்னு போட்டாங்க.
அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி இவர் அதை மறுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுக்காமல் இதை அப்படியே கடந்து போகிறாரு. இன்னொரு விஷயம், டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு அங்கே உரிமை இல்லை. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படி டிவோர்ஸ் பண்ணால் கூட அந்த குழந்தைக்கான கஸ்டடி அப்பா கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி ஈரானில் சொல்கிறாங்கன்னு 3 கிளைம்ஸ் வைக்கிறாங்க. இந்த 3ஐயும் இவர் இல்லைங்கன்னு சொல்லி இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. கீழே வந்த கமெண்ட் செக்ஷனில் இவர் இப்படி சொல்கிறாரு. பட் நம்ம இப்போ பார்க்கணுமா இல்லையா, இந்த 3ம் உண்மையா இல்லையா பார்க்கலாம். ஈரானில் பெண்களை எப்படி மதிச்சாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, அது முக்கியமான விஷயம். ஏன்னா இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இது பெண்களை அந்தளவு மதித்த ஒரு நாடு, பெண்களுக்கான ஒரு நாடுன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாட்டில் பெண்களுக்கான திருமண வயசு, நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். பெண்களுக்கான திருமண வயசுனா, இப்போ நம்ம ஊரில் அந்த பொண்ணுக்கு வயசு 18 ஆயிருக்கணும். ஆனால் இவங்க ஊரில் ஒரு வித்தியாசமாக அதில் பாதி 9 வயசு, 9 வயசில் 9 வயசு பெண்களுக்கெல்லாம் இவங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. gov.uk அப்படின்ற யூகே கவர்மெண்ட்டினுடைய ஒரு வெப்சைட். அவங்க போன வருஷம் ஜூன் மாதம் தி கேவ் ரிப்போர்ட் ஓகே அபவுட் ஈரான். இதனுடைய ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பாலிசிஸ் பற்றி இவங்க ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. 64 பக்கம் கொண்ட இந்த பேப்பரில் தலைப்பு பாருங்கள், ஈரான் விமென் ஏர்லி அண்ட் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்ற பெயரில். இந்த பேப்பரில் இதனுடைய ஓப்பனிங் பேஜ், அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, while forced marriage is prohibited under Iranian law, child marriage, that is marriage of a girl under 18 with or without her consent, இது முக்கியம். அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ இவங்க மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. இஸ் ஜஸ்டிஃபைட் இன் ஈரான் ஆன் ரிலீஜியஸ், கல்ச்சுரல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ். கேர்ள்ஸ் கேன் லீகலி பி மேரிட் இன் ஈரான் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 13. இப்போ லீகலி எப்படின்னா 13, அதுவே முதல்ல ஒரு பீடோஃபீலியா. இவங்க எப்ஸ்டீனை பேசுகிறாங்க. எப்ஸ்டீன் ஒரு மோசமானவன், ஆமாம் மோசமானவன் தான். எப்ஸ்டீன் பீடோஃபீலியா மூலமாக இவங்களெல்லாம் இந்த மாதிரி கவுத்துட்டான். யாரை? இவன் ட்ரம்ப் பீடோஃபைல்னு பேசிகிட்டு இருக்காங்க வித்தவுட் எனி எவிடன்ஸ். ஓகே, நீங்கள் பேசுங்க, நீங்கள் அப்படி தான் பேசுங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் பீடோஃபீலியா மேலே உங்களுக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பு, நீங்கள் அவ்வளோ பெரிய போராளி அப்படின்னா நீங்கள் யாருக்கு எதிராக போராடணும்னா இங்கே தான் ஃபஸ்ட் நீங்கள் போராடணும். லீகல் ஏஜ் 13. அடுத்து கீழே வாங்கலாம். ஆர் ஆஸ் யங் அஸ் 8 years and 9 months. அவங்க ஊரில் 9 lunar years. லூனார் இயர்னா இஸ்லாமிய கேலண்டர். இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட வி ஹாவ் 365 days இல்லையா, இவங்கக்கிட்ட 354 நாள் இருக்கும். ஒரு 11 days இவங்க கம்மியாக இருக்கும் இல்லையா. இந்த கேலண்டர் படி பார்த்தா கூட ஒரு பொண்ணு 9 lunar yearsல மேரேஜ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஆக்சுவல் கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா 8 வயசு 9 மாதம். அப்போது ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தை, அவங்க 8.5 வயசு, ஓகே இன் திஸ் கேஸ் 8.25 வயசு. 8.25 வயசில் ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கான உரிமை உண்டு, மேரேஜ் பண்ணிக்கலாம் வித் பேட்டர்னல் அண்ட் ஜுடிஷியல் பெர்மிஷன். அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா, பேரண்ட்ஸ்னால் அம்மா கிடையாது, அப்பா, அம்மாக்கெலாம் அங்கே எந்த உரிமையும் இல்லை, அப்பாவுக்கு ப்ளஸ் அவங்க தாத்தாக்கு, இந்த 2 பேருக்கு தான் உரிமை உண்டு. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை, அந்த குழந்தைய மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். இன் 2023 த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சென்டர் ஆஃப் ஈரான், இது ஈரானுடைய அரசு, ஓகே அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கூட 1,35,000 குழந்தைங்களை இவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18. அப்போ நீங்கள் 9ன்றதுக்கு நான் பின்னால் வரேன். இந்த 18 அப்படின்ற இந்த ஏஜ் வச்சா கூட இதுக்கு கீழே நியர்லி 1.5 லட்சம் பேர், 1,35,000 பீப்புளை இவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க சின்ன குழந்தைங்களை. அப்போ ஒரு அரசாங்கம் சிஸ்டமேட்டிக்காக பேரண்ட்ஸினுடைய அனுமதியோட, பேரண்ட்ஸ்னால் அப்பாவோட அனுமதியோட ஒரு அரசாங்கமே இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க, பீடோஃபிலியா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஈரானோட இதே அமைப்பு கொடுத்த இன்னொரு ரிப்போர்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சென்டர் ஆஃப் ஈரான் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் 2021-2022 ஓகே அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 15 வயசு கீழே மேரேஜ் பண்ணப்பட்ட பெண்கள் எவ்வளோ பேர்னா, குழந்தைகள் எவ்வளோ பேர்னா 27,448 பேர். அவங்க பெண்கள்லாம் இல்லை, அவங்க குழந்தைகள். குழந்தைகளுக்கு 18 வயசு கீழே மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யூஎனில் ஒரு சட்டம் ஒன்று உண்டு, ஒரு லா ஒன்று உண்டு. இந்த லாவில் ஈரான் சைன் பண்ணியாச்சு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஈரான் இஸ் a signatory to the UN Convention on the Rights of the Child which specifies a minimum age for marriage of 18 for both boys and girls. ஓகே, இவங்க 2 பேருக்குமே 18 வயசு ஆயிருக்கணும். இது நம்ம ஊரில் ஆண்களுக்கு it should be around 21 இல்லையா. However, girls can legally be married in Iran from the age of 13. பாய்ஸ்க்கு எவ்வளோ? 15 வயசு. or as young as 8 years and 9 months. 8.25 வயசு. அவங்களுடைய கணக்குப்படி 9 வயசு. வித் த பெர்மிஷன் ஆஃப் ஹர் ஃபாதர் ஆர் அ ஜட்ஜ். பெற்றவங்களே இந்த மாதிரி கொடுத்து விட்றாங்க, என் பொண்ணை வச்சுக்கோ. எத்தனை வயசு? 8.25 வயசு. அடுத்து இவங்களே இந்த யூகே வெப்சைட்டில் இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, கேர்ள்ஸ் நாட் பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு
100 நாடுகளில் இவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க. இவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா இவங்களும் இதே விஷயத்த சொல்கிறாங்க. The age of majority is 9 lunar years for girls and 15 lunar years for boys. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னா, child marriage is driven by gender inequality and the belief that girls are somehow inferior to boys. இது எல்லா சமூகத்திலும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே இன்னும் இப்படி தான் இருக்குது. இவங்க இங்கே வந்து முட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது அங்கே அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்குது. பெண்களை பார்க்குற பார்வை அங்கே வேற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க 9 வயசில் பெண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அனுப்பிடணும்னு பார்க்குறாங்கன்னா, இதனுடைய அடிப்படையில் என்ன இருக்குன்னா, பெண்களுக்கு எதிரான பெண்கள் கீழே அப்படின்ற ஒரு பார்வை. அடுத்து டிவோர்ஸ்க்கு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஆணை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா நம்ம பார்க்கலாமா? டிவோர்ஸ் இன் ஈரான் while legally permissible carries a social stigma. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக் லா recognizes 2 forms of divorce. ஒன்று வந்து தலாக். நமக்கு தெரிஞ்ச அந்த முத்தலாக் இருக்கு இல்லையா, அது தலாக்னா என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட்ஸ் யூனிலேட்ரல் ரைட் டு டிவோர்ஸ். யூனிலேட்ரல் அப்படின்னா என்ன? இது பெண்களை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம், ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லை. இவர் என்ன பண்ணலாம், தலாக் 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 சொல்லி அமுச்சு விட்டுறலாம். ஆனால் அடுத்து இன்னொன்று பாருங்க, கூலா அப்படின்ற பெண்களுக்கான அந்த டிவோர்ஸ் பண்ணுற உரிமை. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, கூலானா என்னன்னா, அந்த ஒய்ஃப்ஸ் ரைட் டு இனிஷியேட் டிவோர்ஸ். அவங்க டிவோர்ஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம், ஆனால் ஆஃபன் கண்டின்ஜென்ட் அப்பான் தி ஹஸ்பண்ட்ஸ் கன்சென்ட் அண்ட் காம்பன்சேஷன். அப்படின்னா என்ன? முதல்ல நீங்கள் உங்கள் கணவரை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவர் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். இன்னொன்று டவுரி. இப்போ மேரேஜ் பண்ணுறப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு டவுரி கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் அதை திருப்பி தரணும். திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க, டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர் வாயில் சொன்னால் முடிஞ்சிருச்சு. ஆனால் பெண்களுக்கு நம்ம ஐயா கிட்ட போய் நம்ம பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அவருக்கு காம்பன்சேட் பண்ணணுமா. இப்படி ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்ற மாதிரி கீழே வந்து இவங்க சைட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேப்பரை நான் கீழே போட்டு வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து சைல்டு கஸ்டடி. இது முக்கியம் இல்லையா? இப்போ டிவோர்ஸ் பண்ணுறோன்னா சில்ட்ரன் எங்கே போவாங்க, யார்கிட்ட போவாங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 1180 and 1181 ஆஃப் தி இரானியன் சிவில் கோட், லீகல் கார்டியன்ஷிப் ஆஃப் எ சைல்டு இஸ் கிராண்டட் டு தி ஃபாதர். அப்பாவுடைய அப்பாவுக்கு, அம்மாவோட அப்பா கிடையாது. இவரும் ஆண் தான், இவரும் ஆண் தான். ஆனால் யாருக்கு தருவாங்கன்னா, அப்பாவுடைய அப்பாவுக்கு, அப்பா வழியில் வந்த அந்த தாத்தாவுக்கு. ஈவன் இஃப் போத் ஆர் டிசீஸ்ட், இவங்க 2 பேரும் இறந்தா கூட தி மதர் டஸ் நாட் கெயின் கார்டியன்ஷிப், அம்மா கிட்ட கார்டியன்ஷிப் போகாது. விச் மே இன்ஸ்டெட் பி given to a male relative. திருப்பியும் அப்பா சைடு ஆர்டிகல் 1169 states that fathers automatically receive custody of children over the age of 7. இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு 7 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா அம்மா வச்சிருக்கலாம், 7 வயசுக்கு அப்புறம் அப்பா தான் சோல் கஸ்டடி. அப்போ பெண்களுக்கான எந்த ஒரு உரிமையும் அங்கே இல்லை. இங்கே நம்ம ஊரில் ஈரானுக்கு முட்டிகிட்டு இருக்கிற திராவிட கோஷ்டி இதுக்கு போய் போராடுங்க, இதை போய் பேசுங்க, அந்த மக்களுக்காக போய் பேசுங்க. ஏன்னா உங்கள் பெரியார் தானே சொன்னார், பெண்கள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை வேணும், அவங்க ரீமேரேஜ் பண்ணணும்னு சொல்லி பேசினார் இல்லையா? இந்த உரிமையை நீங்கள் அங்கே போய் நாட்டுங்க. அப்போ உண்மை என்னென்னா, அந்த நாட்டில் இன்னைக்கு வரைக்குமே பெண்களுக்கான உரிமைகள் அங்கே இல்லை. அவங்க ஒரு ஒடுக்கப்படுற ஒரு மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நாட்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக பேசாமல் இவங்களை ஒடுக்குற ஒரு அரசு இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்காக பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக இவங்க போராடுறாங்க, இவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க அமெரிக்காவை போய் அழுத்தணுன்றாங்க. அப்போ ஒரு நாடு எப்படிலாம் ஆப்ரேட் ஆகக்கூடாதோ அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் யார்? ஈரான். அப்போ இப்படி ஒரு அரசு, இப்படி ஒரு மோசமான ஒரு கேவலமான மக்களை ஒடுக்குகிற, தன் சொந்த மக்களை நசுக்குகிற ஒரு அரசாங்கம், இவங்க அங்கிருந்து அகற்றப்பட்டு மீண்டும் அந்த மக்களுக்கான ஒரு உரிமைகள் வேணும் அப்படின்றது முக்கியம். இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சிக்காம நான் என் மதத்தை காப்பாற்றுறேன் அப்படின்ற பெயரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மதத்தை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பண்ணுற எல்லா தவறையும் மறைச்சிட்டு இவங்க முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி அங்கேருந்து அகற்றப்பட்டு மக்கள் அங்கே விடுதலையாக சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுக்கான உரிமையை அவங்க பெற்று, அப்படி ஒரு நல்ல ஒரு நாடாக, நல்ல ஒரு ஆட்சியோட, நல்ல ஒரு ஆட்சிக்கு கீழ் இவங்க வாழணும் அப்படின்றது முக்கியம். ரைட்? நன்றி.